கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த தேவவல்லமை ஊழியங்களின் சார்பாக மறுபடியும் உங்களை இந்த காணொளி வாய் சந்திக்க தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாளும் கூட கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக சங்கீதம் 51:6 நான் வாசிக்கும் போது தாவீது இவ்வாறு அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவரீர் என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை தெரிய பண்ணுவீர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறதான ஒரு நன்மையான ஒன்று நம்மிடத்திலே உண்மை காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் வேதாகமம் முழுவதும் வாசிக்கும் போது உண்மையானவரை கர்த்தர் தற்காத்துக் கொள்கிறார், உண்மையாய உடன்படிக்கை செய்கிறார், உண்மையாய் தம்முடைய ஜனத்தை தலைமுறையாக அவர் தாங்குகிறார். மோசையை கர்த்தர் எங்கும் உண்மை உள்ளவனாக கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி உண்மையா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் அதை சோதித்து ஆராய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் சோதித்து ஆராய்கிறார். மோசைக்கும் தேவனுக்கும் ஒரு சந்திப்பு நடக்கிறது. மலையில ஒரு சந்திப்பு, முகமுகமாய் மோசை அவர் பார்த்து பேசுகிறார். என்ன நடக்கிறது? ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து தேவனை விட்டு சோரம் போனவர்களாக இருந்த போது மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி நீ அழைத்து வந்த இந்த ஜனங்களை நான் அழித்து விடுகிறேன், உன்னோடு கூட உடன்படிக்கை செய்து உன்னை பெரிய ஜாதியாக்கு சொன்ன போது மோசையோ உண்மையானவனாய் அங்கே கர்த்தருக்கு முன்பாக திறப்பில் என்று ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவ்வாறுதான் கர்த்தர் உண்மையானவராய் கர்த்தர் தற்காத்து ஊழியங்களை கொடுக்கிறார், ஞானத்தை தெரிய பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, உண்மையானவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ரூத்தையும் அங்கே கூட இருக்கிறதான அந்த மகளை குறித்து நான் பார்க்கும்போது நவோமியை ரூத் உண்மையாய் பெற்றுக் கொண்டாள். நவோமி அப்படி இரண்டு மருமகளையும் பார்த்த போது ரூத்தோ நவோமி உண்மையாய் பற்றிக் கொண்டு உன் தேவனின் தேவன் என்று சொல்லி நவோமியை பின்தொடர்ந்தபடினாலே கர்த்தர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்தார், இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனா இன்னொரு மருமகளோ அங்கே நவோமியை முத்தமிட்டு அங்கே பின்வாங்கி சென்று விடுகிறார். இப்படித்தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பின்பாக செல்கிறவர்களாக நாம் காணப்படுவோமே. ஆனால் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறதை எப்படி நாம் காத்துக்கொள்ள முடியும்? எப்படி ஆண்டவர் நமக்கு தருவார்? நம்முடைய உள்ளத்தை அவர் சோதித்து ஆராய்கிறார். அதான் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே ரட்சிப்பு சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், என்னை விட்டு விடாதிரும் என்று சொல்லி தேவனுக்கு விண்ணப்பங்களை வைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இவ்வாறு நாம் தேவனை விட்டு பின்வாங்கினவர்களாக நாம் ஒருவேளை காணப்படுவோமே, ஆனால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோமாக. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுருவை அவர் நோக்கி போகிறார். பேதுரு 3 தரம் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருந்தார். அந்த மறுதலித்த பேதுருவை இயேசு நோக்கி போன போது அங்கே என்ன நடந்தது தெரியுமா? இயேசு மறுபடியும் பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னார். மறுபடியும் பேதுருவை பார்த்து இயேசு கேட்டார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கேட்கும் போது பேதுரு நேசிக்கிறேன் சொன்னவர் 3வது முறை கேட்ட போது அவர் சொல்லுகிறார், தேவரீர் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் என்று சொல்லுகிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக அங்க இருக்கிறார். எவ்வாறு பேதுரு தேவனை உத்தமமாய் பின்பற்றினார் என்பதை அறியும்படியாக தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தினார். ஒருவேளை அந்த நேரத்திலே பேதுரு 3வது முறை கேட்கும் போது, ஆண்டவரே நான் இவ்வளவு நாளும் பின்பற்றி விட்டேன், இப்பொழுது என்னால் முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? தேவன் அங்கே இருதயத்தை ஆராய்ந்து பார்த்திருந்தார். ஒருவேளை சொல்லி இருந்தால் வேறு ஊழியங்கள் கொடுத்திருக்க கூடும். ஆனால் தன்னுடைய சபையை மேய்ப்பதற்கு, தன்னுடைய சபையுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு, அந்த சபையுடைய திறவுகோள்களை உடையவராக அங்கே பேதுருவை அவர் கண்டார். பேதுருவை பார்த்து அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னாரே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாளிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு திரும்பவாய் காணப்பட வேண்டும். பேதுரு ஒருவேளை அங்கே மறுதலித்திருப்பாரே, ஆனால்
மறுபடியும் ஆண்டவர் கேட்கும் மறுதளித்திருப்பாய். ஆனால் பின்னாலே ஒருவன் வந்து கொண்டிருந்தான், இயேசுவை அதிகமாய் நேசித்தவன். யோவான் வந்து கொண்டிருந்தான். ஒருவேளை அந்த பாத்திரம் அவனை தாண்டி போயிருக்கும், ஒரு மிகப்பெரிய ஊழியம் அங்கே சென்றிருக்கு. ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒவ்வொருவருக்கும் ஊழியங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மையை வைத்திருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுவோமாக. இந்த பட்டணத்தில் இருந்து தோமாவினுடைய மலைக்கு அருகில் இருந்து இந்த பட்டணத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். இந்த பட்டணம் அழிந்து விட கூடாதபடி ஜெபிக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மன்றாட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்படியாக மன்றாட வேண்டும். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளின் நாட்களிலே இதோ வானமுடைய சிங்காசன பூமியோடைய பாதபடியுமா இருக்கிறது. அவர் தம்முடைய ஜனத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். அங்கே அநியாயங்கள் காணப்படுமையானால், பாவங்கள் காணப்படுமையானால், சிறப்பில் என்று ஜெபிக்கிற மோசையை போன்ற, உத்தமமாய் பின்பற்ற ரூத்தை போல, மறுபடியும் மனம் திரும்ப பேதுவை போல நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாட்களிலே இந்த இருதயத்தை ஆராய்ந்து இந்த உள்ளத்திலே உண்மை இருக்கும்படியாக நாம் ஒவ்வொரு வேண்டிக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. வருகிற காலங்கள் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றுள்ள பிள்ளைகளாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தரை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்த பிள்ளைகளாக காணப்படும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொலி வாயிலாக கர்த்தர் தம்முடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி வருவதை நினைத்து கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். எப்போதெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இந்த ஊழியத்துக்காக ஆயத்தமாகிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் மனம் திரும்பலின் செய்தியை கொடுத்து ஜனங்களை அவர் தம்பக்கமாய் திருப்புகிறதை என்னால் உணர முடிகிறது. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து தாங்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்டதின்படியாக நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளும் இந்த ஊழியத்தின் விரிவாக்கத்துக்கென்றும் இதனுடைய ராஜ்யத்துக்கென்றும் அவைகள் பயன்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். பரலோகத்தின் தேவன் தாமே கொடுத்து தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தின் பலகணிகளை திறந்து நிறைவாய் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.